ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் கூட உம்முடைய வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்லவா, அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் நீர் இப்பொழுது வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உமது பிள்ளைகள் மேலே கண்களை வைத்து நீர் ஆலோசனை சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறபடினால அப்பா நீங்கள் மாத்திரம் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்துக்குங்க. எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் மூலமாக தான் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையான நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள்ள பிரவேசித்த பிற்பாடு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உன்னை இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நான் உன்னை நீதிமானாய் கண்டேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில் ஆண்டவருக்கு முன்பாய் நீதிமானாய் ஜீவித்ததான நோவா வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தான், அவன் நீதிமானாய் இருந்தான். ஆண்டவருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிருபை பெற்ற ஒரு மனிதன் தான். ஏனென்றால் வேதம் அழகா சொல்லுதுங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இந்த தேசத்தில் குறிப்பாக உலகம் எங்கும் ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க, மனிதர்கள் பெருகிறாங்க. அப்போ 2வது வசனம் சொல்கிறது, தேவ புத்திரர்கள் மனித குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்களாம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் கூட இப்படி தான் இந்த நாட்களில் காணப்படுகிற ஒரு காரியம். வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று. குணசாலியான ஸ்திரியை தேடி கண்டுபிடிப்பதை விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்த அநேகர், ஏனென்றால் தேவ புத்திரன் என்று சொல்லப்படுவது அந்த நாளில் ஆதாமுடைய குமாரனாகிய அந்த சேம் அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அவர்கள் மூலமா வந்தது தான் சேஷமா தேவ புத்திரர்கள், தேவருக்கு பயந்த ஒரு சந்ததி. வேதம் சொல்லுது, திருமண வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டு கொடுத்தார்னா பரிசுத்தமுள்ள சந்ததியை நாம் பெற்றெடுப்பதற்காக. அப்போ பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக நாம் ஜீவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் பரிசுத்தமுள்ள சந்ததியாய் அந்த தேவ புத்திரர்கள் ஜீவித்த அந்த காலத்துல மனித குமாரத்திகள் என்பது அது காயினுடைய சபிக்கப்பட்ட அந்த சந்ததி. அந்த சந்ததியில் இருக்கிற பெண்களை அவங்க பார்த்து அவர்களோடு திருமணம் வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்கும் போதுதான் ராட்சச புத்திரர்கள் பிறந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல கூட அதே சம்பவம் தான் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. கடைசி காலத்துல நோவாவின் நாட்கள் என்ன நடந்ததோ அதுதான் நடக்குமா. அவங்க என்ன செய்தாங்களாம், வேதம் சொல்கிறது, பெண் கொடுத்து பெண் எடுத்து என்று சொல்லி. இந்த நாட்களையும் கூட எங்கு பார்த்தாலும் புசித்து வெறித்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் திருமணம். இதுக்கு தான் அநேகருடைய ஜெப விண்ணப்பங்க, அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாங்க, ஜெபிப்பதற்காக வர்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கென்று ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததி வேணும்னா ஆண்டவர் பாதத்தில் ஆபிரகாமை போல நம்ம காத்திருக்க வேண்டும். கானான் தேசத்துல தான் அந்த ஆபிரகாம் அந்த நாட்களில் குடியிருந்தார். ஆனால் கானானிய பெண்களை அவர் விசேஷமாய் திருமணம் செய்வதற்கு தம் மகனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று அவர் ஜெபத்தில் தரித்திருந்து எலியேசர் மூலமாய் அருமையான ஒரு ரெபேக்கால கர்த்தர் காண்பித்து அதன் மூலமாய் மகனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நாம கூட எப்படிப்பட்ட திருமண உறவுகளை நாம் இந்த நாட்களில் நாடுகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பிள்ளைங்க நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்லா ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறாங்க. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அழகான பெண்ணு வேணும், நல்லா படித்த பிள்ளை வேணும், நிறைய சம்பாதிக்கிற ஒரு பிள்ளை வேணும். இது நிமித்தம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரதிஷ்டைகளை உடைத்து போடுறாங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளையை வீணா போகுது. வேதம் சொல்லுதுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று உபாகமம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். சிறுவில் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாதிருக்கும், தனித்து வாசமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளை தனித்து வாசமாய் இருக்கக்கூடிய ஜாதிகளோடு கலவாதிருக்கிற ஒரு சந்ததியாக இருக்கணும் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்.
ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கு மக்கள் மத்தியில் உலகத்தோரோடு நாம் என்ன செய்கிறோம்? இணைந்து விடுகிறோம். உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுதுங்க, பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா, என்ன சாப்பிடணும், எப்படி அவங்க நடக்கணும், எந்த காரியம் செய்யணும், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று விசேஷித்த ஒரு கிருபைகளை அளவில்லாமல் கொடுக்கிறாராம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்முடைய அப்பமும் தண்ணீர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதுக்கு கூட வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் அவரை சேவிக்கிறவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களை விட்டு வியாதி விலகும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை சேவிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம், நம்ம கூட இருக்கிறாராம், நம்ம பக்கத்தில் வந்துடுறாராம். அந்த உணர்வோடு இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுகிற ஜனம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஆண்டவரை சேவிக்கிற ஜனம் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. ஆகவே தான் அந்த வேத அழகா சொல்லுதுங்க, கர்த்தருடைய தாசனாகிய இந்த நோவா அந்த நாட்களில் நீதிமானாக இருந்தான். அந்த சந்ததியில் இந்த கடைசி காலத்தில் நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக நம்ம காணப்படுகிறோமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் விசேஷமாக அந்த நாட்களில் தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் குறிப்பாக வேதம் அழகா சொல்லுதுங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் பேதுரு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு நமக்குள்ள பூரணப்படணும்னா இந்த மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவில் இருந்து நம்ம விலகி நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளையை மாறுபாடுள்ள சந்ததி என்றால் என்ன? வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம்? வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்போம். இருள் ஒரு நாள் நம்மளை மேற்கொள்ளாது. நம்ம தடுமாற்றம் இல்லாமல் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மை உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக நம்ம ஜீவிக்க முடியும். ஆனால் இந்த நாட்களில் வசனத்தை விட்டுறோம். வசனம் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இல்லை. அப்பா அழகா சொல்கிறார், என்ன எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு அப்பாவை நம்ம விட்டுறோம். வேதம் அழகா சொல்லுதுங்க, இந்த குணசாலியான பெண்களுக்கு நிறைய கிருபைகள் நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தகப்பனை சபிக்கிற சந்ததி உண்டு, தாயை ஆசீர்வதிக்காத ஒரு சந்ததி உண்டு என்று இன்னைக்கு இந்த வேதத்தில் அழக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தாயை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு குணசாலியான பெண்ணுடைய பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வாங்களாம்? அம்மாவை பாக்கியவது என்று சொல்வாங்களாம். கணவர் அவரை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாரை விட நீ மேற்பட்டவள் என்று. இதுதாங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்ம குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் எழும்புவாங்க. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை, அவனுடைய பிள்ளைகள் எழும்பி இந்த ஆலயத்தை கட்டுவது என்று சொல்லி ஆண்டவர் அவன் சேஷமா அவனுடைய வாழ்க்கையில் ஆலயம் கட்டணும்னு ஆசையாக இருந்த நாட்களில் அந்த சாலமோன் பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன், அவன் எழும்பி இந்த ஆலயத்தை கட்டுவான், அப்போ அவன் ஒரு பாக்கியவானாக இருப்பான், அவன் நாட்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஒரு அருமையான குடும்பம்னா ஆண்டவர் எல்லா ஆலோசனையை நமக்கு தேவன் அழகாக கற்றுக் கொடுக்கிறவர். அதனால தான் ஏசாயா 61:9 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறவங்க மற்றவங்க சொல்லுவாங்களாம், ஜாதிகள் சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று. நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்களா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாத பிள்ளைக, தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைக, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், எத்தனையோ காரியத்துக்கு இன்னைக்கு அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள், போத பாக்குகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வீணாக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உலகத்தின் காரியம்தான், உலக பிரகாரமான எல்லா சிந்தையும் உண்டு. இந்த வேதத்தை மாத்திரம் ஒரு நாள் நேசிப்பதே கிடையாது. இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா போதுங்க. ஆண்டவருடைய பிள்ளையை வேத அழகா சொல்லுதுங்க, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன இல்லாமல் என்றால் என்ன? இயேசுவோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். இயேசப்பாவோடு சேர்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நோவா காலத்தில்
ஆண்டவருடைய பிள்ளை இருந்ததான அந்த நோவா குடும்பம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்ததுனால அந்த பேழையை ஆண்டவர் அழக சொல்றாரு, இந்த கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆனா அந்த வார்த்தைக்கு அவன் மட்டும் இல்ல, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கீழ்ப்படுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் தன்னுடைய அருமையான திட்டங்களை கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அத்தர் என்ன சொன்னாரோ அப்படியே அவன் செய்கிறான். செஞ்ச பிற்பாடு தான் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள உள்ள கூட்டிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நீ நீதிமானாய் நான் கண்டேன் இந்த சந்ததியில. ஏன்னா அந்த கடைசி காலத்துல ராட்சச புத்திரர்கள் இருக்கிறாங்க, மனித புத்திரர்கள் இருக்கிறாங்க, தேவ புத்திரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கிருபை பெறவே இல்லை. ஆனா கிருபை பெற்ற அந்த நோவா என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுமானால் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த கிருபையை இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் இழந்து போறாங்க. கடைசி காலத்துல வாழ்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, உலகத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம், அப்ப உலக காரியங்களை நாங்க கட்டாயம் பார்த்துதானே ஆகணும். இல்லைங்க, நீங்க கிருபை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை விட இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில கிருபையின் நாட்களில் நம்ம ஜீவிக்கிறோம். எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமாங்க. ஏனென்றால் அந்த வேதம் தெளிவா சொல்லுகிறதுங்க. எபேசியர் 1 அதிகாரம் 6-7 வசனங்களெல்லாம் நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால, அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஏன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில மீட்பாகிய ஏசப்பாவுடைய அந்த ரத்தத்தினால கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மீட்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம ஆண்டவர் கிருபையினால ரட்சித்து அவரோடு உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 2 அதிகாரம் 4-6 வசனம் வரலும் வாசிக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனா அது கிருபையினால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு. அன்னைக்கு நோவா குடும்பம் பேழைக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய ரத்தத்துக்குள்ள மறைஞ்சி அவரோடு உன்னதங்களை உட்காரணுங்க. ஏன்னா உலகம் அழியுது, மாம்சமான அத்தனையும் கர்த்தர் நிகிரகம் பண்ணுகிறார், அழிக்கிறார். அப்போ உலகம் அழியும் போது உலகத்துக்குள்ள இருக்கிற அத்தனை ஜனங்கள், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன் எல்லாம் அழியும் போது இந்த நோவா பேழைக்குள்ள இருந்ததான நோவா குடும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு மேலே 15 முழ உயரத்துக்கு மேலே இருந்துச்சான். கடைசியில் அரராத் மலையில் போய் தங்குச்சான். மலை என்பது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் தேவைங்க. கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் தேவ பிள்ளையை அவரோடு இந்த உன்னதத்தில் உட்காருகிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தாதான் நம்மளை பார்த்து இயேசுப்பா சொல்லுவார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் நான் கண்டேன் என்று. நம்மளை பார்த்து என்ன இயேசுப்பா சொல்ல போறார்? உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்று நம்மளை அழைப்பாரா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எத்தனையோ ஊழியங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே எபேசியர் 3 அதிகாரம் 7-8 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தேவனுடைய பலத்த சத்துவத்தின்படி ஊழியக்காரனாய் ஆண்டவர் அவருடைய கிருபையின் வரமாகிய அந்த கிருபையினால ஊழியக்காரனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, பலத்த சத்துவத்தின்படியே தேவனுடைய கிருபையின் வரமாகிய அந்த ஈவுனால தான் ஊழியம். இன்னைக்கு நமக்கு ஊழியக்காரங்க இயேசுப்பா கொடுத்துருக்கிறான்னா அவ்வளவு பாக்கியங்க. அவருடைய பலத்த சத்துவம் அவர்களுக்குள்ள உண்டு. கிருபையினால தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பல இடங்களில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அழைப்பு கிருபை. இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையை உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியம் இருந்தாலும் நீ கிருபை கீழ்பட்டிருப்பாய், ஆனால் பாவம் உன்னை ஒரு காலம் மேற்கொள்ள மாட்டாதுங்க. அப்ப கிருபை கீழே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கிருபை விட்டு கொஞ்சம் வழி விலகி போயிட்டோம்னா, வேற காரியங்களுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளையை பாவம் கட்டாயம் உங்களை மேற்கொள்ளும். அதனாலதான் தாவீது ராஜா சங்கீதம் 119 அதிகாரம் 11 அழக சொல்றாரு, உங்களுடைய வேத வசனத்தை நான் இருதயத்துக்குள்ள வைத்து நான் காத்துக்கொள்றதுனால நான் பாவம் செய்யல. இப்ப பாவம் இல்லாம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட வேண்டுமானால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிறைந்து காணப்படணும். இந்த கிருபைக்குள்ள அப்படியே மூடி ஆண்டவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியம் நமக்குள்ள வேணும் தேவனுடைய பிள்ளையை. அது மட்டுமல்ல, வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் கொலேசியர் 4 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அவனுக்கு என்னென்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படிக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தியதாக, உப்பினால சாரம்
தூரமேற்றப்பட்டதாய் காணப்பட வேண்டுமா? கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்மகிட்ட எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இருப்பாங்க. கணவன்கிட்ட என்ன பேசணும், பிள்ளைகள்கிட்ட என்ன பேசணும், நம்மகிட்ட வேலை பார்க்குற அந்த மேல் அதிகாரிகிட்ட என்ன பேசணும், நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறதான அந்த வேலைக்காரர்கிட்ட என்ன பேசணும், ஊழிய சம்பந்தமாக நம்ம ஒரு வேளை ஊழியத்தில் இருப்போம்னால் விசுவாசிகளோடு என்ன பேசணும், எல்லாத்துக்குமே கிருபை தேவைங்க. கிருபை இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்போது நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாய் மாற வேண்டுமானால் அந்த கிருபை நோவா காலத்தில் பெற்ற கிருபையை விட இந்த கடைசி காலத்தில் இந்த கிருபைக்குள்ளே இருந்தாதான் அந்த நாக்கு முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்ப்பிலானால், மணவாட்டினுடைய உதடில் காணப்படுகிறதான அந்த தேனும் பாலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாவின் கீழ் தேனும் பாலும் ஒழுகும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தேனும் பாலும் இருக்கிற இடம் கானான் தேசம். இன்னைக்கு சியோனை குறித்து, பரலோகத்தை குறித்து தான் அதே தேனும் பாலும் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு தேசத்தை குறித்து பேசுகிற உபதேசம் தான் ஒரு மேலான உபதேசம். அந்த உபதேசம் நம்முடைய வாயில் இருக்குமானால் தேவனுடைய பிள்ளையே, அதுதான் கிருபை பொருந்திய ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு தேவை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்தாப்பா, நம்முடைய கிருபையினால் என் வாழ்க்கையை ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கிருபையினால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, போஜன பதார்த்தத்தினால் அல்ல. இன்னைக்கு போஜன பதார்த்தத்தை விரும்பினவன் ஒருத்தன் தான் ஏசா. அவன் கிருபை இழந்து போயிட்டான். வேதம் சொல்லுதுங்க, அற்ப குழுக்காக தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தையும் கிருபை இழந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிருபையினால நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் அனுதினமும் நம்ம காத்திருக்கணும். இயேசுப்பா, காலைதோறும் உடைய கிருபை புதிதல்லவா, அந்த கிருபையினால் நீரனை நிரப்பும் என்று சொல்லி காத்திருந்து நம்ம ஜபத்தில் காத்திருப்போமானால் அந்த கிருபை நம்ம மேலே அளவில்லாமல் வரும். நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்யவும் கூட அந்த கிருபை தானே நமக்கு தேவை. வேதம் அழகாக சொல்லுதுங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் ஆகிய இயேசு நம்ம மேலே அன்பு வைத்ததுனால நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம், நித்திய ஆறுதலினால. இந்த உலகத்தில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஆறுதல் படுத்த நினச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த நித்திய ஆறுதலை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு. அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து நம்மை நித்திய ஆறுதலினாலும் நல் வசனத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளையை, அது மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில் நற்சீர் பொருந்தும்படிக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கிருபையினால என்ன செய்கிறாராம், சிறப்படுத்துகிறாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட அந்த நல் ஆறுதல், நித்திய ஆறுதல், நல் வசனத்தினால நமக்கு தேவையான ஒரு ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கிருபையினால மாத்திரமே இந்த 4 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய பிள்ளை கிருபை நமக்கு தேவை. வேதம் இன்னும் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் அழகாக சொல்லுதுங்க, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி அருமையான தாவீது சொல்லுகிறான். அப்போ நம்ம கால் சறுக்காதபடி தேவ கிருபை நமக்கு நிச்சயம் தேவைங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் தாங்குவது தேவ கிருபைதான். அதனால தான் சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய உண்மையும் சத்தியத்தையும் கிருபையும் அனுப்பி நம்மை தாங்குகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறாராம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அதிக கிருபை நமக்கு தேவைங்க. ஏன்னா ஆண்டவராய் இயேசு திரும்ப வரும்போது, 2ஆம் முறை வரும்போது இந்த கிருபையை நமக்கு கொடுக்கதான் வருகிறாராம். இதை குறித்து 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த கிருபை நமக்கு எவ்வளவு தேவை யோசித்து பாருங்க. கடைசி காலத்தில் வாழ்கிறோம், ஊழியங்களை நம்ம செய்கிறோம். ஊழியங்களை செய்த உடனே அந்த ஆத்மாவை அந்த கிருபை உள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம வருவோமானால் ஆண்டவருடைய பிள்ளையை பிசாசானவர்கள் மேலே கை வைப்பான். அதனால தான் அருமையான பவுல் அப்போஸ்தலன் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக எபேசு சபையில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அழகாக சொல்லப்பட்டிருக்குது 32வது வசனத்தில், அந்த 3 ஆண்டுகள் கண்ணீரோடு இரவும் பகலும் புத்தி சொல்கிறானா. ஆண்டவருடைய பிள்ளையை கடைசியில் கிருபை உள்ள வசனத்துக்கு அவர்களை ஒப்புவித்து வருகிறது நாம் வேதத்தில்
வேதத்தில் வாசிக்கிறோம். இல்லைன்றா கொடிய ஓநாய்கள் வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கும் ஊழியம் செய்கிறோம். கிருபை நம்ம வாழ்க்கையில் அதிக தேவைங்க. இந்த கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சங்கீதம் 32:10 வாசிக்கிறோம், நீதிமானை கிருபை சூழ்ந்து கொள்கிறது என்று. அப்போ கிருபை எவ்வளவு அவசியம் பாருங்க. சூழ்ந்திருக்கிற அந்த கிருபைக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தருடைய பிள்ளை நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கண்களிலும் மனுஷருடைய கண்களிலும் கிருபையும் நமக்கு இரக்கமும் நமக்கு கட்டாயம் தேவை. நீதிமொழிகள் 3:3 வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது, கிருபையும் சத்தியமும் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டுமா. தேவ பிள்ளையே, கிருபையும் சத்தியமும் ஒன்னை ஒன்று சந்திக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்பா இன்னைக்கு அளவில்லாத ஒரு கிருபையை இந்த கடைசி காலத்தில் நமக்கு கொடுக்க ஆசையாக நிற்கிறார். அப்போ இந்த கிருபை நமக்கு எவ்வளவு தேவை. அப்போ கடைசி நிமிஷம் வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளையை நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற அந்த கிருபை நம்ம சார்ந்து ஜீவித்தால் மாத்திரமே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் நுழைய முடியும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம நோவாவை போல, ஆண்டவரே நான் கிருபை பெற்றவளாக உம்மோடு சஞ்சரிக்க வேண்டிய அந்த கிருபை எனக்கு நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாய் மாற்றிட்டீங்க. கடைசி வரையிலும் அப்பா என் வாழ்க்கையில் அந்த நீதிமானாய் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தோடு நான் ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்க நீங்கள் கேட்பீர்களானால் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அளவில்லாமல் தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்பா கையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசுப்பாவுடைய கிருபை எனக்கு தேவைப்பா. கிருபை இல்லாமல் ஒரு அடி கூட நாங்கள் நடக்க முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் அதிகமான ஒரு கிருபையை கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுக்கிறாரா. கொஞ்சம் பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது. சின்ன காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வருமானால் கிருபை நாம் இழந்துருவோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை இந்த கிருபை உள்ள அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அப்பா கடைசி வரையிலும் நம்முடைய கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிறதான அந்த கிருபையினால என்னை நிரப்பும் என்று நம்ம கேட்கப்படும். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். வேத அழகா சொல்லுதுங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த அத்தனை பேர் மேலும் பரிபூரண கிருபை வந்து இறங்கினதா. அந்த பூரண கிருபை, அந்த பரிபூரண கிருபை நம்மை நிரப்பும்படி, அந்த கிருபையில வளர்ந்து பெருகும்படி ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் பெரியவராய் நிற்பதற்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அம்மாக்கு நன்றி. பரத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிற அப்பா விசேஷத்தை ஒரு விடுதலைக்காய் ஸ்தோத்திர ராஜா. நன்றி ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக்கின இந்த இடத்துல வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில கூட மது வேத வசனங்களை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தந்த குடும்பங்கள் மத்தியில் மது விலையேற பெற்ற வார்த்தை கடந்து செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா குழப்பத்தின் ஆவிகள் ஆண்டவரை விடுதலை இல்லாத நிலைமைகளை ஏசப்பாவுடைய நாமத்தால இப்பொழுது நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா திருமணத்துக்காய் காத்திருக்கிறதான ஒவ்வொரு அருமையான தங்கச்சி ஆண்டவரை தம்பி வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு நல்ல ஏற்ற துணையை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஈசாக்கு வேண்டுமே, ஒரு நல்ல ரெபேக்காள் வேண்டுமே அப்பா தகப்பனே. ஒவ்வொரு தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் நீர் இப்பொழுது நீர் துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குணசாலியான பெண்ணை ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் அனுப்புகிற வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்ப போறதில்லையே. நீர் என்ன நோக்கத்துக்காய் இந்த வேத வார்த்தையை உமது பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள அனுப்பினீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் என்ற வசனத்தின்படி அப்பா பொய்யான மாயையை பின்பற்றி விடாதபடி அப்பா அழகை பார்த்து ஆண்டவரை ஆசையை பார்த்து அந்தஸ்தை பார்த்து ஆண்டவரை திருமண வாழ்க்கையில கத்தவே தகப்பனை ஒரு இருளுக்குள் போய்விடக்கூடாது. ஆண்டவரை இருளுக்கும் கத்தவே வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது அப்பா? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு முத்திரையோடு ஜீவிக்க உதவி செய்வீராக அப்பா தகப்பனே. எங்களுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உண்டு. அந்த முத்திரையை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி அப்பா உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது ஆண்டவரே தகப்பனே வாழ்க்கையில ஆண்டவரே இயேசுப்பா நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே அப்பா கிருபைகளை கத்தாவே அவன் கடைசி வரையிலும் பற்றி கொண்டது போல உமது பிள்ளைகள் வாழ்க்கையில 1000 தலைமுறைக்குரிய கிருபை உமது பிள்ளைகள் வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து
வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிற ராஜா, கண்ணீரை விழுந்து விடாதபடி அப்பா கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. எங்க வாழ்க்கையில எங்க மேல நீர் அன்பு வைத்து அப்பா ஒவ்வொரு ஆகாரத்தை குறித்து கூட நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லையா? எங்களை பரிசுத்த ஜனமாக, சொந்த ஜனமாக, ஆண்டவரே ராஜரீக வம்சமாக நீர் எங்களை வேறு பிரித்தீர் அல்லவா? அப்பா அப்படிப்பட்ட கிருபை பெற்ற நாங்க அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போய்விடாதபடி எங்கள் வாழ்க்கை உமக்குள்ளாய் கர்த்தாவே சிறப்படுத்தப்பட கிருபை பாராட்டுவீராக. கொடிய காலத்துக்குள்ள வாழ்கிற நாங்க உம்மோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக, உம்மோடு கர்த்தாவே நடக்கிறவர்களாய் எங்க வாழ்க்கை மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோக்கு காலத்துல அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த நாட்கள்ல ஆண்டவரே அந்த குடும்பம் அப்பா உமக்கென்று வைராக்கியமா நின்றது போல, அப்பா ஏனோக்கு மூலமாய் ஒரு மெத்தூசலா பெற்று எடுக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவரே பரிசுத்தமுள்ள சந்ததிகள் பெற்று எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிற ராஜா, பக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் நீர் உமக்கென்று தெரிந்து கொண்டீர்களவா? அப்படிப்பட்ட பக்தி உள்ள குடும்பங்கள் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களை எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாய் ஒரு அன்னாள் மூலமாய் ஆண்டவரே ஒரு சாமுவேல் எழும்பினது போல அந்த சாமுவேல் ஆண்டவரே என்னென்றைக்கும் கர்த்தருடைய சந்நிதியில இருக்கும்படி பால் மறந்த அந்த நாளிலிருந்து விட்டு வைத்தது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட சாமுவேல்கள் கடைசி காலத்துல எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை எங்கேயும் சாமுவேல் இல்லையே ஆண்டவரே, தகப்பனே பக்தி உள்ள பிள்ளைகள் இல்லையே. எத்தனையோ பேர் சாலமோனை போல அந்நிய காரியங்களில் போய் தலையிட்டு ஆண்டவரே அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வைத்து கிருபை இழந்து போறாங்களே. பூரணமாய் பின்பற்ற முடியாதபடி ஆண்டவரே பொய்யான காரியத்தில் போய் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் நோவா குடும்பம் போல இந்த சந்ததி நடுவில் உமக்கு முன்பாய் உண்மை உள்ள ஒரு சந்ததியாக, ஒரு நீதிமானுடைய சந்ததியாக எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறக்க போகிற சந்ததிக்கு உமது பராக்கிரமத்தை அறிவிக்க வரையிலோ என்னை கைவிடாதிருப்பீராக என்று தாவீது கேட்டது போல ஆண்டவரே ஒரு பராக்கிரம சந்ததியாய் ஆண்டவரே தகப்பனே எங்கள் பிள்ளைகளை இப்பொழுது மாற்றுவீராக. அந்த சந்ததிக்கு உமது வார்த்தையை சொல்ல எங்களுடைய நாவல உமது வார்த்தையை வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீர்களவா? இன்றைக்கு உமது வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குறோம். இந்த சரீரத்தில் எத்தனையோ பேர் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒருவேளை மன நோவாய் எந்தெந்த பெண்கள் கர்த்தாவே காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பெண்களையும் கர்த்தர் இப்பொழுது தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசாக்கு வாழ்க்கையில, ரெபேக்காள் வாழ்க்கையில ஆண்டவரே ஏசாவுடைய மனைவி நிமித்தம் மனநோவோடு வேதனையோடு கழித்த நாட்களை கர்த்தாவே தகப்பனே போல இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனநோவோடு இருக்கிற எந்த பெற்றோரானாலும் அப்படிப்பட்ட பெற்றோருடைய கண்ணீர் இப்பொழுது துடைக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.